அண்ணன் கிட்ட நீ பணம் வாங்கியிருக்க, அது அம்மாவும் பார்த்துருக்காங்க. வாங்கினியா இல்லையா? வாங்கின. ஏன்னு அம்மாக்கு தெரியாது. ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு நீ பணம் வாங்கியிருக்கன்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா, குடும்பத்துல உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா நீயே போய் அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் சாந்தி விட்டு பணம் கேட்க சொன்னு அம்மா என்ன திட்டுறாங்க. சோ நீ பணம் வாங்கியிருக்க. ஏன் வாங்கின? நான் உங்க அண்ணன் கிட்ட பணம் வாங்கினேன். ஆனா நானா கேட்டு அவர் கொடுக்கல. முதல்ல அது தெரிஞ்சுக்குங்க. அவராதான் கொடுத்தாரு. அதான் ஏன் கொடுத்தாரு? அவசரப்படாதீங்க. முதல்ல அவரு புது தொழில் தொடங்க போறாரு இல்லையா? அதுக்கு அத்தை பூஜை பண்ணி நானும் வாழ்த்தினேன் இல்லையா? உடனே அபிராமி அக்காவுக்கும் எனக்கும் கூட சின்ன மனக்கசப்பு வந்தது இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க. இல்லாம சொல்வேனா? தன் ப்ராஜெக்ட் நல்லபடியா வரணும்னு அபிராமி அக்காவை வச்சு பூஜை போடணும்னு விநாயகர் கோவில ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா அக்காவுக்கு அந்த ப்ராஜெக்ட் தொடங்குறதுலயே இஷ்டம் இல்ல. கோவில்ல அபிஷேகம் பூஜை எல்லாம் நடத்தி அன்னதானத்துக்கும் பணம் கட்ட சொல்லி மாமா என்கிட்ட பணம் கொடுத்தாரு. அதைத்தான் நான் வாங்கினேன். ஓஹோ, அப்படியா? ஆமாமா, அன்னி கூட இதுல இஷ்டம் இல்ல. அதனாலதான் அண்ணன் பணத்தை உன்கிட்ட கொடுத்து இந்த பூஜை நடத்த சொல்லியிருக்கார் போல இருக்கு. இப்ப புரியுது. சாந்தி பேசுறத நம்ப முடியலையே. பொய் சொல்ற மாதிரி தெரியுது. கடவுளே, என் புருஷன்கிட்டயே என்ன பொய் சொல்ல வச்சுட்டே. நான் சொன்னதை அவர் நம்பின மாதிரி தெரியலையே. என்னம்மா, கோயிலுக்கா? ஆமாப்பா, இன்னைக்கு சதுர்த்தி. மதன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். என்னம்மா திடீர்னு அண்ணன் பேர்ல அர்ச்சனை எல்லாம்? அவன் அப்பா பேச்சை மீறி புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான் இல்லையா, அது நல்லா வரணும்னு தான் அர்ச்சனை பண்ண போறேன். அதுக்கு தேவையில்லாம தான் சாந்தி பண்ணிட்டாலேம்மா. என்னப்பா சொல்ற? இல்லம்மா, அண்ணன் ப்ராஜெக்ட் நல்லபடியா வரணுன்றதுக்காக விநாயகர் கோயில்ல அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் இதெல்லாம் சாந்தி பண்ணிட்டு வந்திருக்கா. அதை செய்ய சொன்னது அண்ணன் தான். அதுக்காக பணம் கொடுக்கும் போதுதான் நீ பாத்திருக்க. ஓஹோ, என்ன உங்க அண்ணன் இப்படி கிறுக்கனா இருக்கா? தான் தொழில நல்லா வரணுங்கிறதுக்காக ஒண்ணு அவன் போய் பூஜை செஞ்சிருக்கணும், இல்ல அபிராமி கிட்ட கொடுத்து செய்ய சொல்லியிருக்கணும். அதேதாம்மா நானும் கேட்டேன். ஆனா அன்னைக்கு தான் அண்ணன் தனியா பிசினஸ் பண்றதுல விருப்பம் இல்லை. அதான் அண்ணன் பணத்தை சாந்தி கிட்ட கொடுத்துருக்காரு. உங்க அண்ணன் நல்லா வரணும்னு சாந்தி இந்த அளவுக்கு ஈடுபாடா இருக்காளே, ரொம்ப சந்தோஷம்பா. அவ வீட்டு தேவைக்காக வாங்கலம்மா. அவளுக்கு எது தேவைனாலும் அவ என்கிட்ட தான் கேட்பா. அதானே பார்த்தேன். சாந்தி பெரியவங்களை மதிக்கிற பொண்ணு, எதையும் மறைக்க மாட்டா. மதன் பணம் கொடுத்துதானே சாந்தி இதை செஞ்சிருக்கா. எல்லாமே நல்லதுக்குதான். நானும் என் பங்குக்கு போய் வேண்டிட்டு வந்துடுறேன். சாந்திக்கு என் மேல ஒன்னும் கோபம் இல்லையே? சச்சா, என்னம்மா நீ உண்மையில ஏமா அவ கோபப்பட போறா? இதை அத்தை கிட்ட சொல்லலையான்னு அவ என்கிட்ட வருத்தம் வரப்பட்டா. ஒன்னும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ கொடுத்த பணம் சாந்தி கிட்ட தான் இருக்கு, வாங்கிக்க. ஷோ, என்னடா இது உன் பணம் என் பணம் பிரிச்சு பேசிக்கிட்டு? அவகிட்டே இருக்கட்டும், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் சொன்னதை நீ நம்பிட்ட. ஆனா சாந்தி சொன்னதை என்னால் நம்ப முடியலையே.
ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய அனலே நம சிவாயம் அழலே நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம் புலியின் தோலை. வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. ஐயா நல்லா இருக்காரம்மா? நல்லா இருக்காரு. உங்க பொண்ணுங்க வீட்டில் இருந்த வரைக்கும் அடிக்கடி கோயில் பக்கம் வருவீங்க, அர்ச்சனை பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு 2 மருமக மட்டும்தான். அவங்களையும் கோயில் பக்கம் பார்க்க முடியறது இல்லையே. ஏன், என் பெரிய மருமக அப்பப்போ வருவா. சமீபத்துல என் சின்ன மருமக கூட அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணி அன்னதானம் கூட பண்ணிருக்காளே, நீங்க பாக்கலையா? என்ன, உங்க சின்ன மருமக தானே? மிலிட்ரி தம்பி சம்சாரம் தானே? ஆமா, உங்களுக்கு தெரியும்ல. ரொம்ப நல்லா தெரியுமா? அவங்க இந்த வாரம் அன்னதானமும் அர்ச்சனையும் பண்ண மாதிரி தெரியலையே. நான் தானே கவுண்டர்ல இருந்தேன். நல்லா தெரியுமா? உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நாளா யாருமே கோவிலுக்கு வரல. இன்னைக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஒருவேளை உங்க சின்ன மருமக வேற கோவில்ல பிரார்த்தனை பண்ணி அன்னதானம் அர்ச்சனை பண்ணிருக்கலாம்ல? ஆமாமா, இருக்கும். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். எனக்கு ஒரு அர்ச்சனை சீட்டு கொடுக்குறீங்களா? இதோ கொண்டு வரேம்மா. நாம வழக்கமா வர்ற கோவில் இதானே. இங்க பூஜை பண்ணதானே மதன் கிட்ட பணம் வாங்கினதா சாந்தி சொல்லியிருக்கா. ஆனா சாந்தி இங்க வரவே இல்லைன்னு நிர்வாகி சொல்றாரு. ஏன் பணம் வாங்கினா? ஏன் கார்த்திக் கிட்ட போய் சொன்னா? இந்தாங்கம்மா. வரேங்க. வாங்கம்மா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரச்சோதயாத் கர்ப்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயுட் புருஷத் சதேந்திரியாயுட் சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி ஸ்ரீர்வசமாயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சௌமானம். யார் பேருக்கு அர்ச்சனை? மதன் பேருக்கு. மகீயதே தானியம் தனம் பசும் பகுபத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. ஓம் விநாயகாய நமः, ஓம் விக்னராஜாய நமः, ஓம் கௌரிபுத்ராய நமः, ஓம் வக்ரதுண்டாய நமः, ஓம் லம்போதராய நமः. ஓம் விக்னேஸ்வர அஷ்டோத்தரசதநாமாவளி சமாப்தம். நீ கூட்டிட்டு வந்த சாந்தியா அவ இப்ப இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரியுது. என்னங்க, எப்போ வந்தீங்க? மேல வராம இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான் இங்கே உட்காந்துட்டேன். இந்த முகமா என்கிட்ட போய் சொல்லிச்சு. என்னங்க? ஒன்றும் இல்லை சாந்தி. சரி, டயர்டா வந்திருக்கீங்க, சூடா டிஃபன் இருக்கு, வாங்க. சாந்தி, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சாந்தி ஒரு நிமிஷம். காலையில் சீக்கிரமாக ரெடி ஆகிடு. என்ன சாந்தி, மறந்துட்டியா? நாளைக்கு காலையில் தினேஷ் புது ஸ்டுடியோ திறக்கிறான்ல, அதுக்கு போகணும். ஸ்வாதி கூட ஃபோன் பண்ணா. சரி, நீ போய் ரெடி பண்ணு, நான் வரேன்.
சாந்தி, நான் தான் மதன் பேசுகிறேன். சொல்லுங்க மாமா. இப்போ தான் ரோஹிணி ஃபோன் பண்ணா. நாளைக்கு காலையில் 7:30 to 9 வளகாப்பு வச்சுருக்காங்களா? அடடே, நாளைக்கு தானே தினேஷோட புது ஸ்டுடியோ திறப்பு விழாவும் இருக்கு. ஆமாம் சாந்தி, என்ன பண்ணுறது? 2 இடத்துலையும் நம்ம இருக்கணுமே, முடியுமா? ஏன் சாந்தி, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் சங்கடம் வருது? திறப்பு விழாக்கு போகலைன்னா ஏற்கனவே அப்பா என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அந்த கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். வளகாப்புக்கு வரலைன்னா ரோஹிணி என்ன தப்பா நினைப்பா. அவளை விட அவங்க அம்மா என்ன நினைப்பாங்கன்னு உனக்கே தெரியும்ல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு சாந்தி. ரெண்டும் ஒரே நாள்ல ஒரே டைம்ல வரும்னு யார் எதிர்பார்த்தா? அம்மா, இப்ப என்ன பண்றது சாந்தி? நான் கண்டிப்பா வளகாப்புக்கு போகணும். இந்த திறப்பு விழாவுக்கு நான் வர்றதை விட வராம இருந்தாதான் மாமாக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால நான் அங்க போய் விசேஷத்தை முடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டா நேரா ஸ்டுடியோக்கு வந்துடுறேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்றது சாந்தி? நான் வளகாப்பை முடிச்சிட்டு ஸ்டுடியோக்கு வந்துடுறேன். நீங்க திறப்பு விழாவை முடிச்சிட்டு அங்க வந்துருங்க. இதை தவிர வேற வழியே இல்லை. 1000 தான் இருந்தாலும் அது பொம்பளைங்க நடத்துற சடங்கு. நீங்க லேட்டா வந்து கலந்துக்கலாம். நிலைமைய நான் சொல்றேன். ஓகே சாந்தி, ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி. பாய். சாந்தி, என்னங்க? ரெடியா? ரெடிங்க. குழந்தைய ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க. ஆ, வா 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 வா, டைம் ஆச்சு, வா. ஷோ, சரியா போடணும். என்ன சாந்தி, ஃபங்க்ஷனுக்கு போறோம், இந்த மாதிரி ட்ரெஸ் போறதை விட்டு ஏன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்க? நான் என்னங்க பண்றது? இவளுக்கு போடணும்னு தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். ஆனா இன்னைக்கு இவளுக்கு முக்கியமான ஏதோ எக்ஸாம் இருக்கான். குரூப் போட்டோ வேற எடுக்கிறாங்களாம். அதனால இன்னைக்கு ஆப்சென்ட் ஆகக்கூடாதான். அதாங்க, நீங்க மத்தவங்களோட போயிட்டு வந்துருங்க. நான் இவளை ஸ்கூல்ல விட்டுட்டு நேரா ஸ்டுடியோக்கு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது, ஏதாவது செய். வாங்க மாமா. வாமா, இறங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா. வாங்க. என்னம்மா, டயத்துக்கு வந்துட்டோமா? எங்க அப்பா எப்பவுமே பெர்ஃபெக்ட் தான். ஆமா, அண்ணா நிலா எங்க? வந்துட்டே தான் இருந்தாங்க பின்னால, ஏதாவது டிராஃபிக்ல மாட்டிட்டு இருப்பாங்க. மாமா வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. மாமா, எல்லாரும் வந்தாச்சு மாமா. நேரம் நல்லா இருக்கு. உங்க கையில ரிப்பனை வெட்டி ஸ்டுடியோ ஓபன் பண்ணுங்க. சிசர்ஸ் உங்க கையில கொடுங்க மேடம். ஆரம்பிச்சலாமா? ஆல் தி பெஸ்ட் தினேஷ். தேங்க்யூ மாமா. அத்தை, சாந்தி வரல? தெரியலம்மா, இன்னும் வரலையே.
வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா வாங்க. இருக்கேன். அம்மா இவங்க தான் நாராயணனோட வைஃப். வணக்கம்மா. வாங்க. ஆ. அம்மா ஆரம்பிக்கலாமா? இன்னும் உங்க மாமா வரலையே? அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். என்னம்மா சொல்ற? ஒன்றும் இல்லைம்மா, அவர் தங்கச்சி புருஷன் தினேஷ் புதுசா ஒரு ஸ்டுடியோ திறக்கிறாரு. அதை திறக்க போறது எங்க மாமனார். நானும் அங்கதான் இருக்கணும். ஆனாலும் ரோகிணிக்காக வந்துட்டேன். அவரு அங்க இருந்தாலும் நினைப்பெல்லாம் ரோகிணி மேலதான் இருக்கும். ரோகிணி தண்ணியே நினைச்சிட்டு இருப்பா, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான்னு அவருக்கு தெரியும். அங்க முடிஞ்ச உடனே இங்க வந்துருவாருமா. ஆரம்பிக்கலாமா? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வளகாப்பு நடத்திடலாமே. அம்மா நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. பெரியவங்க நீங்க, சரின்னு சொல்லுங்கம்மா. நாம எதிர்பார்க்கிற எதுவுமே நடக்கிறது இல்ல. சரி, நீ ஆரம்பி. ஸ்வாதி வா. எங்களை இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லா இருங்க நல்லா இருங்க. இந்தாப்பா உன் பிசினஸ் அமோகமா வளரட்டும். அப்படி ஐயோ மாமா, எதுக்கு மாமா பணம்? உங்க பணத்தை வச்சுதான் நான் இந்த ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கேன். அது வேறப்பா, புது கடை திறக்கும் போது இந்த மாதிரி பண்றதெல்லாம் சம்பிரதாயம். வாங்கிக்க. தேங்க்யூ மாமா. திவ்யா இந்தா. இல்ல தினேஷ், இது உங்க வைஃப் கிட்ட கொடுங்க. அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே. நீங்க வாங்கிக்கங்க மேடம். ஸ்வாதி. வெரி குட். Who is this smart girl? மாமா இவங்க பேர் திவ்யா, என்னோட பிசினஸ் பார்ட்னர். இந்த ஃபீல்டுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதோட ஸ்வாதி மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. அப்படியா? வெரி குட். இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பார்ட்னர் ஒன்று கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மாமா. நல்லா வரட்டும்பா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் கிளம்பட்டுமா? ஓகே மாமா. வரமா. திவ்யா ராஜி, இதை வந்துடுறேன். ஓகே.